வித்தியாசங்கள் வந்து எங்களோட வீடியோக்குள்ள தெரியும். இங்கிலீஷும் விடும் தமிழும் இல்ல இப்ப இங்கிலீஷ் அண்ணி வேற ஒண்ணு கட்டுனீங்களா? அண்ணியா? ஓ அண்ணியும் வருவா தானே? வருவா என்ன? நானும் கேட்டேன்னா சில பேர் இந்த தண்ணி சேர்க்கிறது, சில பேர் சேர்க்கிறீல்ல. நாங்கள் சேர்க்க போறோம் என்ன? அப்படி நாங்கள் வந்து ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு விடுறது வாரது உண்மையா பயம் பிள்ளைகளுமே பிள்ளை அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் மதிய நேரத்துக்காகத்தான் நாங்க இன்றைக்கு ஒரு சமையல் ஒன்று செய்யப்படுறோம்னாக்கா. ஆமா, அப்படியே இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கும் வந்து கடுமையான வெயிலண்டா அப்படியேனாக்கா சரியான வெயிலா கிடக்குது. சரியான கலப்பா கிடக்கு, கண்ணெல்லாம் இருட்டுது அப்படியே. அவ்வளவு ஒரு வெயில். அப்ப உண்மையாவே இந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து நிறைய கவனமா இருக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும். மற்ற வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு போய் கொண்டிருக்குது. ஆக்களை இந்த கடத்துறாங்களா அவங்க இனி பட்டன் தான் போட்டு கொண்டு 14 வயசு படியனையும் கடத்திட்டாங்களா? அதான் படியன கிட்னி கண்ணுக்கு உதறிக்க. உண்மையா தானே? உண்மையா நாங்கள் வந்து ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு விடுறது வாரது உண்மையா பயம். பிள்ளைகளுமே பிள்ளைகளையும் கடத்துறாங்கன்னா எங்களுக்கு ஒரு பயம். கவனமா இருக்கணுமே. சரி, அப்ப நாங்க இன்றைக்கு மதிய நேர சமையலுக்காக இன்றைக்கு ஒரு கறி ஒன்று நாங்க இன்றைக்கு வைக்க போறோம்னா. அப்ப என்ன கறி அக்கா? இன்றைக்கு நாங்கள் டின் மீன் கறி. இன்றைக்கு நாங்க டின் மீன் கறி தான் வைக்க போறோம். கரநாளா வந்து ஒரே மீன் தான் காய்ச்சிறது. நாங்களும் வந்து மீண்டும் காய்ச்சி வந்து மீண்டும் கறி வச்சு கரநாளா போட்டுது. அப்ப நாங்க இன்றைக்கு வந்து டின் மீன் வந்து நாங்க கறி வச்சு காட்ட போறோம் என்னக்கா. அப்ப நாங்க என்ன மாதிரி எப்படின்றத நாங்க பாப்போமே. அப்படியே எங்களுடைய வீடியோக்கு போறதுக்கு முதல் எங்களுடைய வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எங்களுக்கு நீங்க தர ஒரு மிகப்பெரியான ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்க வந்து வீடியோக்குள்ள போகலாம். சரியா? அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப மீன் டின்னுக்கு தேவையான பொருட்களை இருக்கா பாப்போம் என்னன்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் தூள் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெந்தயம், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கடுகு, உப்பு, தூள், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் எண்ணெய், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் மீன் பாருங்க. மீன் இல்ல மீனை வந்து வடிவ உடைச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இது டின் மீனுக்குள்ள வர தண்ணி. இங்க பாருங்க, சில பேர் இந்த தண்ணி சேர்க்கிறது, சில பேர் சேர்க்கிறீல்ல. நாங்கள் சேர்க்க போறோம் என்ன. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா புளி. இங்க பாருங்க, தேவையான அளவு புளி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், மற்றது கறி மிளகாய். சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பால் தேவையான அளவுக்கு. சரி, அப்ப நாங்க தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நாங்க என்ன செய்ய போறோம் பாப்பாமே. முதலாவது என்ன செய்ய போறோம்னா அடுப்ப ஒன் பண்ணுவோம் என்ன. ஒன் பண்ணி சட்டியை நல்லா காய விடுவோம். என்ன வக்கையா கிடக்குன்னு சிட்டியான கடம்பு வந்தா வக்கையா கிடக்கு. அடிக்கடி தண்ணியில குடிங்க. தண்ணி வந்து கட்டாயம் குடிக்கணுமே. நாங்க தண்ணி குடிக்கிறோம் குறைவு. சரி, அப்படியே சட்டியும் காய நான் அளவான அளவு வெந்தயம் போட போறேன் பாருங்க. தேவையான அளவு வெந்தயம் போடுறேன். இதை என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல வடிவா வறுக்கும். ஆனா வெந்தயம் வறுவடையும் வந்து ஒரு வாசனை ஒன்று வருமானாக்கா. வெந்தயம் வறுத்து கறி வைக்கிற நல்ல ஒரு வாசனை இருக்கு. நல்ல ஒரு பொன் கலரா வறுக்கவர். வாசம் முன்னாடிக்கு வெந்தய வாசம். சரி, வெந்தயமும் நல்ல ஒரு பொன் கலரா வறுபட்டுட்டேன். இப்படியே நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா வெங்காயம், பச்சை மிளகாய சேர்ப்போமா. ஆனா இப்ப உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா மரக்கறி வந்து உண்மையா வேண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல மலிவு மீன் கூடி விலையா இருக்குது. மரக்கறிகள் வந்து எல்லா மரக்கறியுமே நல்ல மலிவா இருக்கு. சரி, நாங்க எண்ணெய் விடுவோம். நாங்க தேவையான அளவு எண்ணெய். இது கொஞ்சம் மரக்கறிகள் போடுறபடியா கொஞ்சம் வதக்க வேணும்.
நாங்க தனியா மீன் போட்டு காய்ச்சறதானே நிறைய போடுறபடியா எண்ணெயும் கொஞ்சம் விட்டா தான் நல்லா இருக்கும். நல்லா வதங்கி வேற நல்லா இருக்கும். நல்லா வதங்கி வேற ஒண்ணுமே. அப்படியே என்ன செய்வோம்னு சொன்னா கடுகு கொஞ்சம் சேர்ப்போம். கடுகு எனக்கா போடுறது? கடுகு வசத்துக்கு ஏதோ ஒரு சுவைக்குதான் எனக்கு. இதெல்லாம் எல்லாம் தாளிக்கிற பொருட்கள் அப்ப அதுல இதுவும் ஒரு வகை. கடுகும் போட்டாச்சு. பொட்டிக்குது பாத்தீங்களா கடுகும். அப்படியே பார்த்தால் நாங்க இந்த இடிச்சு வச்சிருக்க உள்ளி இருக்குத்தானே, இந்த உள்ளியையும் சேர்ப்போம். அதுவும் சேர்ந்து பொரியட்டுக்கும். உள்ளியும் பொரிய நல்ல ஒரு அதுவும் உள்ளியும் வதங்க வந்து ஒரு வாசம் உண்டு வரும். நல்லா இருக்கும் பார்க்கவே. ஆனா சில பேர் வந்து மீண்டின் வந்து தனியா மீண்டின் போட்டும் காய்ச்சறது செய்யலாம். நாங்கள் வந்து இத வந்து கொஞ்சம் கலவைகள் போட்டு செய்யறோம். கலவையில உருளைக்கிழங்கு, கறிமிளகா, தக்காளி எல்லாம் போட்டு. காரணம் என்னன்னா தனி மீந்தி என்னன்னா சாப்பிட மாட்டேன். தக்காளி பழம் சேர்க்கிறேன்னா தக்காளி பழம் போடுறீங்க. ஏன் தனியா மீன் நீங்க சாப்பிட மாட்டீங்க? மீனே சாப்பிடுறது குறைவு இல்லை. மீண்டின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வடுக்கு தன்மை இருக்கு எனக்கா. அப்படியே கறிமிளகாயும் சேர்த்து வதக்குவோம். இந்த வெயிலுக்கு கறிமிளகாவா? ஆனா கறிமிளகாய் சேர்க்கறது நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப அந்த வதங்கைக்கே தெரியுது கறிமிளகாட உரைப்பு எனக்கு. அப்பா நல்ல உரைப்பா தானே இருக்கு. அப்படியே வதங்கி கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்யணும்னா உருளைக்கிழங்கையும் சேர்ப்போம். எல்லாம் வதங்க கொஞ்சம் சமன் தானே சேர்ந்து நல்ல வடிவெண்ணையில உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவியணும் தானே. அவிய வேணும். தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி கரையணும். தக்காளி பழம் அந்த நல்ல முழுசா இருக்கிற எல்லாம் கரையும். கரைஞ்சாதான் அதோட சேரும். நல்லா சேரும். அதுக்காக நான் தக்காளி பழத்தை முதல் போட்டது. நல்ல எண்ணெயில வந்து வதங்கட்டும். மற்றது என்ன சொன்னா தக்காளி பழம் போடாமல் நான் வெறும் வெங்காயத்துல ஏதோ போட்டிருந்தேன்னு சொன்னா கருகிடும் வெங்காயம். தக்காளி பழத்தின் அந்த ஈரத்தன்மைக்கு வெங்காயம் லேசில கருகாது. அதுக்காக நான் தக்காளி பழத்தை முதலே சேர்த்து கொண்டேன். அப்ப இதுல வந்து கரைமிளகா, அங்கால உருளைக்கிழங்கு, தக்காளி பழம் எல்லாம் போட்டு அக்கா வடிவா வதக்கி வச்சிருக்கிறேன். வதக்கி கொண்டு இருக்குது. உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்க்கணும். உப்பும் சேர்ந்து வதங்கட்டுமே. அப்பதான் உப்பு போய் சேருமே. உப்பு சேரும். உப்பு என்ன செய்யும்? உப்பு வர்க்கம். சரியான தமிழ்ல சொல்ல. சரியான தமிழ் உண்மையாதான். நாங்க வந்து சும்மா எங்கட பேச்சு தமிழ்ல உப்பு வந்து கைக்கும் கசக்கும் சொல்றது. சரியான தமிழ்ல சொல்ல போனா அது வந்து உப்பு வர்க்கம். அப்ப ஏதோ ஒரு பாடம் ஒன்று கட்டு தந்த மாதிரி இருக்குது. அதுதான் எங்களுக்கு ஒரு அப்படியான ஒரு இதுவும் வந்தது. என்ன அதாவது தப்பு இல்ல சொன்னதுல உண்மையதான் சொல்லிக்கிறேன். நாங்க பேச்சுவார்த்தைக்காக நம்மள உப்பு கைக்கும்னு சொல்றோம். நாங்க உண்மையிலேயே அதன் அர்த்தம் வந்து உப்பு வறுக்கிறதுதான் அது அந்த உண்மையான இது. பேச்சுவார்த்தைக்காக சொல்றதுதான். என்ன அவங்களுக்கு அப்படி தனித்தமிழ்ல வராதுதானே. எல்லாமே தனித்தமிழ்ல கதைக்கிறதும் இல்லத்தானே. எல்லாம் கலந்து வாரபடியா அப்ப சில வித்தியாசங்கள் வந்து எங்களோட வீடியோக்குள்ள தெரியும். இங்கிலீஷும் விடும் தமிழும் இல்ல. இப்ப இங்கிலீஷ் வந்தாக்கா இப்ப நாங்கள் கதை கேட்க வந்து கட்டாயம் வந்து ஒரு இங்கிலீஷ் வந்து வரும். அது தனியா தமிழால வராது. அதுக்காண்டி நாங்க இப்ப நீங்க நினைக்க கூடாது இப்ப இங்கிலீஷ் காண்டி தான் கதைக்கிறோம்னு சொல்லி. இங்கிலீஷ் தெரியுமன்ற உண்மை இங்கிலீஷ் தெரியாது. அது சில டைம்ல நாங்க கதைக்கும் போது அது சில சொல்லுகள் வந்து லைட்டா வந்து லைட்டா அப்படி இப்ப இதே வருது லைட்டா வருமா. அது எனக்கண்டில எல்லாருக்கும் அப்படி வராதுதான். உண்மைதான் உண்மைதான். பாத்தீங்களா நல்ல தக்காளி பழம் எல்லாம் நல்ல வடிவா. நீங்க சொன்ன மாதிரியே தக்காளி பழம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டேனாக்கா எல்லாம் வடிவா சேர்ந்துட்டு. இப்படியே என்ன செய்வோம்டா எரிய விடக்கூடாது. அப்படி என்ன செய்வோம்னா அந்த மீண்டின் தண்ணீர் விடலாம். அதை நாங்க இதுக்கு சேர்ப்போம். ஆனா ரோசானி எல்லாரும் மீண்டின் தண்ணி சேர்க்கிறேன் இல்ல. சில பேர் சேர்க்கிறேன். நான் 2-3 பேரோட கதைச்சிருக்கிறேன். அது சொன்னா தாங்கள் டின் மீன் தண்ணி சேர்க்கிறேன் இல்லைன்னு சொல்லுவேன்.
ஆனா நான் சேர்த்து சமைச்சிருக்கேன் அது நல்லா தான் இருக்கிறது. ஓ அதுக்கெல்லாம் வாரத நாங்க சேர்த்து சமைக்கத்தானே பண்ணுவோம். அப்பதானே அதுவும் ஒரு சுவையா எங்களுக்கு தரும். இப்படி வந்து அந்த தண்ணியும் இதோட சேர்த்து நாங்க அவிச்சு வத்த விடையக்கா அதுவும் ஒரு டேஸ்டா இருக்கு. அது ஒரு டேஸ்டா இருக்கும். அப்ப நாங்க இது நல்ல வடிவா கொஞ்சம் அவியோணுமே அந்த தண்ணி அவியோணுமோ. அப்ப நாங்க அதை பாருங்க அதை எப்படி அவியுதுன்னு சொல்லி பாப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா அந்த தண்ணியிலே வடிவா அவிஞ்சு கொண்டு இருக்கு. எனக்கு எல்லாம் வதங்கி பாத்தீங்களா தக்காளி பழம் எல்லாம் நல்ல வடிவா கரைஞ்சிட்டேனாக்கா. அதுக்காக தான் நம்ம மற்றதும் வெங்காயத்தை பாருங்க இரிஞ்சி இரிஞ்சு இல்ல நல்ல ஒரு பதமா இருக்குன்னு. சரி அப்ப நாங்க வடிவா எல்லாம் வதங்க விட்டு எல்லாம் அவிய விட்டுட்டு பாப்போமேனாக்கா. அப்படியே பாத்தீங்கன்னா இது கொதிச்சு கொண்டு இருக்குத்தானே. இதோட நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி விடுவோம். பாருங்க நான் இந்த அளவு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னா அதுல தக்காளி பழம் சேர்த்திருக்கிறதால மற்றது காரணம் என்ன புளி விடாட்டிக்கு மீன் வந்து கொஞ்சம் வெடுக்கு தன்மை இருக்குதானே. அப்ப வெடுக்கு மனமா இருக்கு. கொஞ்சம் புளியல் கொஞ்சம் புளி விடும். புளி கொஞ்சம் கூடுதலா விட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்ப நாங்க கூட விடையிலாது அக்காவே தக்காளி பழம் போட்டுட்டேன். இப்ப தக்காளி பழம் அப்படியே பாத்தீங்கன்னா சரியான புளியா இருக்கும். அப்ப இதே நாங்க எங்களுக்கு தேவையான ஒரு அளவா வந்து புளி கரைச்சி விடுறோம். என்னக்கா பாருங்க புளியும் வந்து விடுபடுது. எனக்கு படிது பாத்தீங்களா அதைத்தான் நான் பார்த்தேன். நானடா அந்த புளியெல்லாம் கீழே விட்டுருவேன். கீழே போயிரும். அப்படி எப்படி கேட்க போவா கை நடுக்கத்திலேயே போயிரும். சர்வீஸ் இல்ல உங்களுக்கு ஏன்னு சொல்ல மாட்டீங்க. அப்ப புளிகாரமா விட போறீங்களா? இது முருகா விட எல்லாமே இல்ல புளிக்கா விட்டு கொஞ்சம் புளித்தன்மை இருக்கணுமே. சரிக்கா. அப்ப நாங்க தேவையான அளவு புளியும் வடிவா விட்டாச்சுனாக்கா. இனி நல்லா வடிவா கொதிக்கணுமே எல்லாம் சேர்ந்து கொதிச்சு இந்த கரை மிளகா எல்லாம் அவியணும் உருளைக்கிழங்கு அவியணும். அப்படியே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்போம். ஏன் மஞ்சள் தூள் சேர்க்க சொல்லுங்க. மஞ்சத்தூள் வந்து வெடுக்கு மனம் போவோம். மஞ்சத்தூளும் தூளும் போட அது ஒரு டேஸ்டா இருக்கும். எனக்கு சரி தேவையான அளவு தூளையும் சேர்ப்போம். தேவையான அளவு தூள் என்ன காரணம்னு சொன்னா கறி மிளகா உரைப்பு. உண்மையா தூள் வந்து குறைச்சி போடணும். சரியான உரைப்பண்டா கறி மிளகா நப்பா என்ன உரைப்பா இருக்கும். அப்ப வந்து நாங்க தூளையும் வந்து கணக்கா போடக்கூடாது. பார்த்த அளவா போடுங்க. அதோட கறி மிளகாவும் ஒரு பக்கம் வெயிலும் இல்ல இந்த கிளைமேட் வந்து இந்த மாதங்கள்ல வந்து இனி தூள் வந்து நல்லா நாங்க குறைச்சித்தான் சாப்பிடணும். அந்த ஒத்து வராது. தூளும் போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணப்படுது. எனக்கா ஆனா போட்ட கைதானே கை இருக்குது. அதானே பழக்கத்துக்கு வருது. என்ன போட விட ஒரு அந்த வேற இருக்கு. காணுமோண்டு அது போட்டு பழகினபடியா. ஆனா என்னக்கா மீண்டின் வந்து வர வர சின்ன போற மாதிரி ஒரு இதா கிடக்கு. நீட்டு நீட்டா வேற இல்ல உண்மையா தஞ்சே மீண்டின பேருங்க கொஞ்சம் சின்ன இருக்குன்னு சொல்லி முதல் வந்து ஒரு மீனை 4 பீஸா உடைக்கலாம். இப்ப பாருங்க 2ஆ தான் நீங்க உடைச்சி வச்சிருக்கீங்க. அதுதான் எல்லாம் ஒரு வித்தியாசமா வருது. அப்படியே அவியட்டும். என்ன நீங்க யோசிப்பீங்க என்னடா மீன் அப்ப போடலையாண்டு. மீன் அனுப்ப போட மாட்டேன். போடுறேன் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வர போட்டாதான் அது உடையாமல் இருக்கு. மெல்லடிக்கு போய் நாங்க போட்டுட்டோம்னா மீன் ஒரு துண்டு எடுக்கவே இல்லாத எல்லாம் கரைஞ்சு போடும். பிரதிபேல் வந்து மீன் எடுக்க சின்னாக்களோ. நாளைக்கு வந்து எங்களுக்கு லீவு தானே. எனக்கா ஜெரோமிக்கு நாளைக்கு பள்ளிக்கூடம் இல்ல புதன்கிழமையில இப்ப பள்ளிக்கூடம் இல்ல. அப்படியே அது ஒரு ஃப்ரீ. நாளைக்கு போறீங்களா? நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. கட்டாயம் போவோம். எனக்கு நினைக்கிறவனி தெரியும் பெறாது வெளிக்கிடணும். உங்களுக்கு தானே நித்திர வராது. நான் வேற இல்ல நம்புறேன். அக்காக்கு 2 நாளுக்கு முதல்ல நித்திர வரல. ஒட்டியே உதான் கதை செய்யா.
போறேன். அதோட எனக்கு வந்து என்ன ஒரு சான்ஸ் சொல்லி சொன்னா ஜெரோமிக்கு பள்ளிக்கூடம் சொன்னா உண்மையாவே நான் வலிக்கிட்டு இருக்கவே மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே இந்த லீவுகள் எடுக்கிறதுக்கு ஜெரோமி டீச்சரும் சொல்லி கொண்டு வா கண்டபடி லீவுகள் எடுக்க வேணாம்னு சொல்லி அப்ப அதையும் அப்படி சொல்லி நாங்க லீவ் எடுக்கிறது வந்து சரியில்லை. அப்போ ஒரு நல்ல ஒரு சான்ஸா போயிட்டு நாளைக்கு வந்து போறீங்களே வேண்டபடியா அது ஒரு லீவு நாளா கொடுத்துருக்கு ஸ்கூல் ஆக்களுக்கு. அப்ப அதனால நான் வந்து வெளிக்கிறதுக்கு தயாராகி உள்ளேன். அப்புறம் சரி அண்ணி வேற ஒண்ணு கட்டுறீங்களா? அண்ணியா? ஓ அண்ணியும் வருவா தானே? வருவானே. நானும் கேட்டேன் பாப்பமாண்டா பாப்பம் வேற பாப்பாமன்னு சொன்னாங்க. நானும் கேட்டேன் நான் போன்ல நீ வாரீங்களோட முடிவில்லை பாப்பாம இப்படியும் தான் வாரதுக்கு தான் ட்ரை பண்றேன்னு சொல்லி சொன்னவா. வாங்கன்னு சும்மா எல்லாரும் போயிட்டு வராது நினைக்கிறேன் வாரதுதானே வாங்கன்னு சொல்லுவோம்னு சொல்லுவா. நாங்களும் மண்ணியையும் கண்டுக்கான நம்ம கடைசி ஒரு ஃபங்க்ஷனு கண்டது இனிமே அடுத்த ஃபங்க்ஷனுக்கு தான் இப்படியான நேரங்கள்லாம் எனக்கு காணலாமே. சரி அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு நாங்க தேங்காய் பழம் சேர்த்து கொள்வோம். என்ன தேங்காய் நாங்க தேவையான அளவு தேங்காய் பாலும் சேர்க்கிறோமேனாக்கா. ஆனா என்ன தேங்காய் பாலை விட கொஞ்சம் தூள் காணாத மாதிரி கிடைக்கீங்களே போடத்தான் வேணும் தூளும். இது இப்பதான் இதை சொதி மாதிரி கிடையாது. அப்ப நாங்க இப்பவே தூளை போட்டுட்டோம்னா கொதிச்சிடுமே. கொதிச்சிடுமா? நீங்க வெயில் வெயிலண்டே இல்லை எனக்கு பயமா கிடாது தூள். அதோட என்னென்ன பொறுத்த இது ஒன்று போட்டாச்சு இல்ல கரைமிளகா அதானே அது தூள்னு தன்மையோட கரைமிளகா எடுத்து கொடுக்குமாப்பா அவ்வளவு உரைப்பு. சின்ன ஆக்கள் மேல சாப்பிடுறது. தூளும் நாங்க திரும்ப போட்டிருக்கிறோம் காணாதபடியா. பாப்பி நம்ம என்னடா தூள் குறைக்கிறோம் திரும்ப போறோம். தேங்காய் பால் விட உண்மையாவே காணாம தூள் தன்மை இருக்கத்தானே கொதிச்சு வேற தூள் கணக்கா இருக்கும். தூள் கணக்கா இருக்கும் இப்ப தெரியாது தூள் தன்மை கொதிச்சு கொண்டு வரதான் தெரியும் நல்லா கட்டியா வரும். அப்ப நாங்க எல்லாமே போட்டாச்சு. இந்த கறி வந்து நல்ல வடிவா அவிஞ்சு கொதிச்சா பிறகு என்ன மாதிரி மீன் போடைக்க நாங்க பாப்போம். பாருங்க அப்ப நல்லா கொதிச்சு கொண்டிருக்குங்க. கறி நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதிக்குது. இந்த கட்டத்தோடய நாங்க என்ன செய்வோம் சொன்னா இந்த மீனையும் சேர்ப்போம். சரியோ? மீனையும் போட போறோம். மீனையும் சேர்ப்போம். சரி இப்ப நல்லா மீன் கிழங்கு எல்லாம் வடிவா சேர்ந்து நல்லா ஒரு அவியட்டுமே. நான் சேர்ந்து கொதிச்சாதான் இன்னும் ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்ய முடியா நல்லா கொதிச்சு பத்தி வரணும். பத்தி இறக்கைக்க பார்ப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா மீனும் போட்ட பிறகு அதையும் கரையும் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வருது எனக்கா. நாங்க இறக்குற கட்டத்துக்கும் பெற போறோம். ஒரு அளவான பதத்துக்கு கொஞ்சம் ஆக தண்ணியா எல்லாம் கொஞ்சம் திக்கா இருக்கேன். திக்கா இருக்கும். நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நல்லா எண்ணெய் அப்படி பிறகு கொதிச்சு வேற. ஆமா திக்கா வந்துட்டேனாக்கா. கறி மிளகாய் எல்லாம் கரையே இல்லைங்க பாத்தீங்களா? எல்லாம் முழுசு முழுசா இருக்கேன். எடுத்து கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி அதுதானே. அப்ப நாங்களும் வந்து கணக்கா கொதிக்க விட்ட அப்புறம் மீனும் வந்து உடைய பாக்கும். இந்த கட்டம் காணும். இந்த கட்டம் காணும். வந்து கறியும் வந்து ரெடி ஆகிட்டேன வடிவா கொதிச்சு வடிவா எல்லாமே வடிவா அவிஞ்சிட்டேன. மீனும் வந்து கரையாதபடி பாருங்க நல்ல வடிவா ஒரு துண்டா இருக்குங்க உடையாதபடி அப்படியே இருக்குது எனக்கா. அப்ப நாங்களும் வந்து கேச நிப்பாட்டுவோம் எனக்கா. எல்லாம் வடிவா கொதிச்சு எல்லாமே வடிவா அவிஞ்சிட்டுது. சரி அப்ப எங்களுடைய மீண்டின் கறியும் வந்து ரெடி ஆகிட்டுது எனக்கா. அப்ப இன்னைக்கு வந்து நாங்க வந்து எங்களுடைய சமையலையும் வந்து உங்களுக்கும் வந்து காட்டியிருக்கிறோம். மீன் கறி வைக்க விரும்புறீங்க நீங்களும் வந்து இதே ஒரு செய்து வரங்க நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். சரி நாங்களும் எங்களுடைய வீடியோவை முடிச்சுக்கிற போறோம். எங்களுடைய வீடியோவை பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.